الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين. يا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم، إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. قال رسول الله صلى الله عليه وسلم: ثلاثة دعوات لا ترد دعوة الوالد لولده ودعوة الصائم ودعوة المسافر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குன்றாது குறையாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கியாமத் நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதில் மௌத்தாகுவது வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் நம்முடைய நிரந்தரமான அந்த உடல் ஆரோக்கியத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு கண்ணியமான செழிப்பான ஈமானிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாகுவதிலிருந்தும் கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் அதனுடைய செலவீனங்களிலிருந்தும் கடன் வாங்கும் சூழ்நிலையிலிருந்தும்
வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமான இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் நிறைய சட்டதிட்டங்களை சொல்கிறார். அதில் உறவினர்களை ஆதரித்து வாழக்கூடிய சட்டங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதில் மிக முக்கியமான உறவாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடன் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுங்குமுறைகளையும் அல்லாஹ் தஆலா ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லித் தருவார். அந்த பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அந்த ஒழுக்கத்தை சொல்றான். அதை பின்னால் நான் சொல்றேன். இந்த இடத்துல முதல்ல விளக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, وَقَضَى رَبُّكَ அப்படின்னு நல்லா சொல்றான். எந்த சட்டமாக இருந்தாலும் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அவங்க மூலமாகத்தான் நமக்கு அது வரும். நபியே தாங்கள் கூறுங்கள், நபியே தாங்கள் கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ்வே நேரடியாக டைரக்டாவே சொல்றான், நான் தீர்ப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அவனே நீதிபதியாக இருந்து நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை வகதா ரப்புக என்ற அந்த வார்த்தையை இங்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், நம்முடைய உறவுகளில் மிக முக்கியமான உறவாகிய அந்த பெற்றோர்கள் உறவுகளை பேணக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த வார்த்தையிலிருந்து நம்மளால புரிய முடிகிறது. எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் நபியே தாங்கள் கூறுங்கள் என்று சொல்லுவான். நபியின் மூலமாக அந்த சட்டத்தை எல்லாம் பாஸ் பண்ணுவான். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் பெற்றோர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதிமுறைகளை, அந்த ஒழுக்கங்களை சொல்லும் போது மட்டும் அவனே நேரடியாகவே தீர்ப்பு வழங்குகிறான். நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறான். இதை ஏன் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொன்னால், சமீப காலமாக வயோதிகத்தின் தந்தைமார்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். உம்மா எப்படியாச்சும் வாழ்ந்துடுறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை அண்டி, தன்னுடைய பெண் பிள்ளைகளை அண்டி எப்படியாச்சும் வாழ்ந்துடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக போய்விடுகிறது. ஒரு வெளியே தெரியாமல், அதனுடைய மனக்குமுறல்கள் வெளியே தெரியாமல் ஏதோ அண்ணி உண்ணியமா எப்படி போயிடுறாங்க. பிள்ளைகளுக்கு எடுபடி வேலையாக செய்தாவது என்ன செஞ்சிடறாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தாய் ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அதையும் தாண்டி ஒரு தாய் எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போகிறார்கள். ஆனால் தந்தையுடைய நிலை இருக்கிறது ரொம்ப மோசமாக இருக்கிறது. எத்தனை தந்தைமார்கள் குமுறல் இருக்கிறது தெரியுமா? நான் இப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறேன் வீட்டிலே. எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னுடைய 40 வருட காலங்கள் வெளிநாடுகளிலே போய்விட்டது. என்னுடைய 40 வருட காலங்கள் என் பிள்ளைகள், என் மனைவி என்று நான் என்னுடைய இளமை காலத்தை நான் சம்பாதித்து என்னுடைய இளமைகளை நான் மாய்த்து கொண்டேன். என்னுடைய முதுமையில் என்னுடைய சொந்த ஊருக்கு வந்து என்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று பார்த்தால் என்ன ஆகிறது என்றால், மகனுக்கு வீட்டை கொடுத்துடுறாங்க. இந்த ஊருடைய நிலைமையை சொல்றாங்க. யார் கோச்சுக்கிறதுக்கு வேலை இல்லை. சட்டத்தை, மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த தந்தைகளில் நீங்கள் மாறாவிட்டால் அதனுடைய பின் விளைவுகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமா, விளங்கிக் கொள்ள வேண்டாமா? அதற்காக நான் சொல்லித் தருகிறேன். பெண் பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கொடுத்துடுறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறது என்று சொன்னால், மருமகன் சொல்கிறான்,
என்ன இன்னும் உமா அப்பா நம்ம வீட்டுல இருப்பாங்க, எத்தனை நாளைக்கு தான் இருப்பாங்க. மகள் அப்படியே உமாவோட காதுல கடிக்கிறது. என்னம்மா மருமகன் ஒரு மாதிரியா கோச்சிக்கிறாரு, என்ன செய்யலாம்? வாப்பாவை இப்படி மண்டே சொல்லிடு. என்ன வாப்பாவை எங்கேயாவது வேலைக்கு போய் சொல்ல. எப்போ 60 வயசு 65 வயசு 70 வயசு எங்க போவார் அவர்? ஆனா எத்தனை காலகட்டமாக உனக்கு உழைத்து வாலிபத்தை உனக்காக வேண்டியே அவர் செலவு செய்தால் ஒரு சந்தோஷத்தை பார்க்கல, ஒரு நல்ல காரியங்களை கல்யாணத்தை பார்க்கவில்லை. எத்தனையோ மௌத்துகள் அங்கே தள்ளி போயிருக்கிறது, எத்தனையோ கல்யாணங்கள் அங்கே இல்லாமல் போயிருக்கிறது, எத்தனை இடங்களில் சொந்த பிள்ளைகளுடைய கல்யாணத்தை கூட பார்க்க முடியவில்லை. ஊருக்கு கல்யாணத்திற்கு வந்தால் அந்த செலவினத்தில் மிகப்பெரிய செலவு ஏற்படுமே. அந்த செலவை மிச்சப்படுத்தி நம்முடைய பிள்ளையுடைய செலவுக்கு கொடுத்தால் ஏதோ ஒரு நகை வாங்கி போடலாம், அல்லது வேற ஏதாவது உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்று எண்ணி சொந்த மகளுடைய கல்யாணத்தை கூட பார்க்காமல் எத்தனை கட்டியமார்கள் வெளிநாடுகளில் இருந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? பெற்ற மக்களுடைய கல்யாணத்தை கூட பார்க்க முடியாமல் எனக்கு எவ்வளவு பேர் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கடந்து வந்து வயதான காலத்தில் வீட்டிலே அப்பாடா என்று நம்முடைய மகளுடைய கையிலேயோ நம்முடைய கண்ணுக்கு பிறகு நம்முடைய வீட்டை தன்னுடைய மகளுக்கு கொடுக்க போகிறோம். நம்முடைய மகள் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்வாள், அல்லது நம்முடைய மகளுக்கு நாம் நல்லா படிக்க வைத்திருக்கிறோம், உயர்ந்த இடத்தில் வேலை வாங்கி இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நமக்கு எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை கழித்துவிட்டு போய்விடலாம் என்று ஊருக்கு வந்தால் அம்மா அப்பதான் மனைவிக்கான் மண்டையை சொல்கிறாள், எங்கேயாவது போய் சம்பாதிச்சுட்டு வாருங்களேன், ஒரு 5 or 10 ஒரு 5000 or 10,000 ஏதாவது நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்தாதானே மருமகனுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மனக்குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய, மனவேதனையை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனை தந்தைமார்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம், எவ்வளவு தூரம் இது வாழ்க்கையின் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இஸ்லாமிய இளைஞர்களே, தயவு செய்து வயோதிக காலத்தில் உங்களுடைய தந்தைமார்களையும் உங்களுடைய தாய்மார்களையும் ஒதுக்கி விடாதீர்கள். உங்களுடைய தந்தையும் தாயும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொல்லித் தருகிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தை என்னுடைய பாக்கெட்டில் இருந்து காசு பணத்தை எடுத்துறாரு. என்னுடைய தந்தை என்னுடைய பாக்கெட்டில் இருந்து காசு பணத்தை எடுத்துக் கொள்கிறார். எனக்கும் மனைவி மக்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய தந்தை என்னிடத்திலே கேட்காமலே என்னுடைய காசு பணத்தை எடுத்துக் கொள்கிறார். இப்பொழுது இந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாப்பா, உன் தந்தையை கூட்டிட்டு வா, அவரை நான் விசாரிக்கிறேன். உன் தந்தையை கூட்டிட்டு வா, அவரை நான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மகனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். வந்து சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் ஒரு தமையனுடைய ஒரு மகனுடைய விஷயத்தை நீங்கள் விசாரிக்கிறீர்கள். அந்த தந்தை இருக்கிறார் அல்லவா, அவருடைய மனதில் ஏதோ ஒரு விஷயம் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அது அவருடைய காது வெளியில சொல்ற அவருடைய காதில் கூட விழுகவில்லை. அந்த அளவுக்கு மனசுல போட்டு புழுங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா வாயை விட்டு வெளியே சொன்னாங்க தாங்காலே விடுவோம். அவர் மனசுக்குள்ள போட்டு வெதுப்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவருடைய காதில் கூட விழுவதில்லை. அந்த அளவுக்கு அது வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறார். நாயகமே, அது என்னன்னு முதல்ல கேளுங்க அப்படின்ட்டு நாயகத்திட்ட சொல்லி போயிடுறாங்க. இப்பொழுது தந்தை வருகிறார். தந்தை வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா, உன் மகனுடைய பாக்கெட்டிலிருந்து நீ காசை எடுத்துக் கொள்கிறாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் யா ரசூலல்லாஹ் சொல்றாரு அவரு. யா ரசூலல்லாஹ், அந்த காசை எடுத்து நான் என்ன செய்கிறேன்? ஒன்று எனக்கு செலவு செய்து கொள்கிறேன், அல்லது அவனுடைய தாய் இருக்கிறாள் அல்லவா,
அவனுடைய தாயுடைய சகோதரிகளுக்கு நான் செலவு செய்கிறேன், அல்லது என்னுடைய சகோதரர்களுக்கு நான் செலவு செய்கிறேன். அதாவது அவனுடைய மகனுடைய சின்னம்மா பெரியம்மா மக்களுக்கு நான் பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்கிறேன், அல்லது இவனுடைய மாமிமார்களுக்கு நான் செலவு செய்கிறேன். வேற என்ன செலவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலை திரும்ப கேட்கிறாங்க. ஏதோ உன் மனதில் ஒரு விஷயத்தை போட்டி குழப்பிக் கொண்டு இருக்கிறாயாமே, எனக்கு செய்தி கிடைத்தது, அது உன் காதில் கூட விழுகாத அளவிற்கு மனசை போட்டு உருட்டி கொண்டு இருக்கிறதாமே, அப்படி என்று என்ன விஷயம்பா, அதை சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும் போது அந்த சஹாபி ஆச்சரியமா கேட்கிறாங்க, நாயகமே, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறிவிக்க போதுதான் உங்கள் மீது உண்டான ஈமான் எங்களுக்கு அதிகரித்து போகிறது. ஏனென்றால் இந்த விஷயம் எனக்கும் என் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் வெளியில யாருக்கும் சொன்னதில்லை, என் வாயை விட்டு கூட நான் சொன்னதில்லை, என் காதுக்கு கூட கேட்டது கிடையாது, என் காதுக்கு கூட கேட்டது கிடையாது, நான் வாய் விட்டு சொன்னது கிடையாது. ஆனால் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்றார், நான் ஒரு கவிதை எழுதினேன். யார சொல்லலாம், என்ன கவிதை? அடையப்பா, என் மகனுக்கு நான் ஒரு கவிதை எழுதி வைத்திருக்கிறேன் என் மனசுக்குள்ளேயே. என்ன? அடையப்பா, நீ என்னை உதாசீனப்படுத்துகிறாய், ஆனால் நீ சிறுபிள்ளையாக இருக்கும் போது உனக்கு நான் செய்த தொண்டுகள் எத்தனை எத்தனை, நீ எத்தனை இரவுகள் அழுதிருக்கிறாய், என்னுடைய தோளில் போட்டு நான் எத்தனை இரவுகள் தூங்காமல் உனக்காக வேண்டி நான் விழித்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை இரவுகள் உனக்கு உன்னுடைய நோய் ஏற்பட்டுவிடும், திடீரென்று அழுகுவாய், அது வயிற்று வலியா அல்லது உடம்பு வலியா அல்லது தலைவலியா என்ன என்று கூட உனக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த வலியை நான் எனக்கு வந்தது போட்டு நான் உனக்கு சுமந்து கொண்டு இருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட வயதான காலத்தில் என்னை நீ கண்டு கொள்ளாமல் இருக்கிறாயே, உனக்கு என்ன நேர்ந்தது? ஏதோ உன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கு கூட ஒரு மரியாதை கொடுப்பது மாதிரி எனக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடம் கொடுக்க கூடாதா என்ற கவிதைகளை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொன்ன போது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வார்த்தை மகன் உலகத்தில் உண்டான அனைத்து மகன்களுக்கும் சொன்னார்கள். உலகத்தில் உண்டான அனைத்து மகன்களுக்கும் சொன்னார்கள், வாலிபர்களே விளங்கிக் கொள்ள வேண்டும், வயோதிக காலத்தில் தன்னுடைய தந்தைமார்களை உதாசீனப்படுத்தக்கூடிய தனையன்மார்கள், உதாசீனப்படுத்தக்கூடிய மகன்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாலுக்க, நீனும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு உரியது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீனும் உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்கு சொந்தமானது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இந்த வார்த்தை? இன்னைக்கு எத்தனை தந்தைமார்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் தெரியுமா? ஏதாவது ஒரு காசு கேட்டாங்க, என்ன இப்பதானே 100 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க, இப்பதானே 1000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க, என்ன சும்மா காசு. இதை கேட்டுட்டு மனைவி வந்துட்டு, இந்த கிழவனுக்கு வேலையே கிடையாது, எப்ப பாரு காசு காசு. எத்தனை வீடுகளில் இந்த கும்பல் நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? ஒருத்தர் வருவார் இந்த பள்ளியாசலுக்கு, அடிக்கடி வருவார், இறந்து போயிட்டாரு. அவர் சொல்லுவாரு, ஜரத், நான் நம்ம தெருவல்ல, நம்ம தெருவு கிடையாது, அதையும் சொல்லிக்கிறேன், நான் உங்க கூட பள்ளியாசல தூங்கலாமான்னு கேட்டார். ஏங்க என்னாச்சுங்க? நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், ஏன்னா ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் தான், நல்ல எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்க வீட்டில் இருக்கிறது. 4 சகோதரிகளை நான் திருமணம் முடித்து கொடுத்தேன், 2-3 பிள்ளைகளை நான் திருமணம் முடித்து கொடுத்தேன், எல்லாருக்கும் சொந்த வீட்டை நான் கட்டி கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது என் மனைவி சொல்கிறாள், எப்படி நீங்கள் ஒரு மருமகன் வீட்டில் ஓசில சாப்பிடலாம் என்று கேட்கிறார். இந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை. ஓசில எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட முடியும்? மருமகனுடைய சம்பாத்தியத்தில் நீங்களும் போய் சம்பாதித்தால் தானே தேவலை. கேட்கிறாரு, மௌலானா, நான் எங்க போய் இந்த வயசுல, எனக்கு 20 வயசாச்சு, நான் எங்க போய் சம்பாதிக்கிறது? எந்த வேலை எனக்கு செய்ய தெரியும்? என்னை வேலை யாராவது எடுத்துக்குவார்களா? எவ்வளவு பெரிய குமுறல் இருக்கும்.
அதாவது மனைவிமார்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், வயதான காலத்தில், வாலிப காலத்தில் உங்களுடைய கணவன்மார்களுடைய காசு இனித்தது, அது அவ்வளவு சுகமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். வயதான காலத்தில் அவர்கள் வீட்டிலே இருக்கும் போது நீங்கள் ஒரு சேமிப்பை நீங்கள் சேமித்து வைக்கவில்லை என்று சொன்னால் உங்களை விட மிகப்பெரிய துரோகிகள் யாரும் இருக்க முடியாது. நான் அப்போதுதான் சொன்னேன், அப்பா நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? என்ன, உங்களுக்கென்று ஒரு வீட்டை நீங்கள் கட்டியிருக்க வேண்டாமா? சரி, உங்களுக்கென்று ஒரு சேமிப்பையாவது நீங்கள் வைத்திருக்க வேண்டாமா? ஐயோ ஆமா சொன்னார், ஆமா ஆனா மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். நான் உலமா மிகப்பெரிய தவறு செய்து, இன்னைக்கு என்கிட்ட காசு பணம் இருந்தால் அதற்காக வேண்டியாவது என்னுடைய பிள்ளைகள் எனக்கு சாப்பாடு போக்குவரத்து தருவார். நான் என்ன கேட்டுவிட்டேன்? ஒரு 3 வேளை சாப்பாடு தான், ஒரு நாளைக்கு டீ குடிப்பதற்கு ஒரு 100 ரூபாய் தானே நான் கேட்கிறேன். இது கூட கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து, ஒரு சகோதரிகளை பெற்றெடுத்து என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய குமரல் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை தான், இதை விட ஒரு பெரிய கொடுமைகள் தெரியுமா? எத்தனை மனைவிமார்கள் வயதான காலத்தில் கணவன்மார்களை அடிக்கிறார்கள் தெரியுமா? பிள்ளைகள் வயதான காலத்தில் எத்தனை பேர்கள் அடங்க மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி அடிக்கிறார்கள் தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் சில நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது இவர்களை காப்பாற்ற முடியாது என்று நல்லாக தெரியும், அவர்கள் சக்கராத்துடைய இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட மரணத்துடைய மாத்திரைகள், ஊசிகள் போட்டு அவர்களை கொலை செய்யக்கூடிய, மௌத்தாக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு எத்தனை நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம். ஒன்று விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதே மாதிரியான நிலை உனக்கு வராது என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாயா? அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. இன்றைக்கு வாலிபனாக இருந்து கொண்டு உன் தந்தையை எவ்வளவு பெரிய கொடுமை வேண்டுமானாலும் நீ செய்யலாம். ஆனால் ஒரு காலத்தில் இதே கண்டிஷன் உனக்கும் வரலாம். அப்பொழுது உன்னுடைய பிள்ளைகள் செய்யும் போதுதான் அந்த வழிவருத்தம் தெரியும், அந்த வழிவருத்தம் தெரியும். ஆகையே தனையன்மார்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வயோதிக காலத்தில் தாயோ தந்தையோ இருப்பார்களே, ஆனால் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். நீ எத்தனை முறை அந்த காகத்தை பார்த்து, ஏதாவது ஒரு பொருளை பார்த்து அப்பா இது என்ன, வாப்பா இது என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாக கண்ணியமான முறையில் எத்தனை 100 தடவை கேட்டாலும் அவர் சொல்லித் தருவார். ஆனால் இவர் வயோதிக காலத்தை அடைந்த பொழுது ஒரு தடவை சொன்னாலும் ஏன் சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கு? உங்களுக்கு வெட்கமா இல்லையா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்களுக்கு கையா உங்களுக்கு சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் தொணத்தொணர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் தொணத்தொணர்ந்து இதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை வீடுகள், எத்தனை எத்தனை சண்டைகள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலும் இது மிகப்பெரிய ஒரு அதாவது கண்டிஷன் பண்ணி சொல்கிறார்கள், அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் போது அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கும் போது அப்படித்தான் சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. வயதான காலத்தில் அவர்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரையோ நீங்கள் அடைந்தால் இந்த வார்த்தைக்கு அழகான அற்புதம் வாசகத்தை அவரு தப்சீரை சொல்லுவாங்க. அதாவது சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள் என்று சொல்லுவாங்க. நீங்க உஸ்தாத் சொல்லுவாங்க, தமிழ்ல அற்பமான ஒரு விஷயம் சீ என்ற வார்த்தை. இதற்கு மேலான ஒரு அற்பமான வார்த்தை இருந்தாலும் அதை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு தாயும் தந்தை பார்த்து அதை கூட நீங்கள் செய்ய, அவர்கள் தவறுகள் செய்தாலும் அவருடைய தவறுகள் அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மத்தியில நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹுருமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. நீங்கள் பேசும்போது அற்புதமான வார்த்தைகள், கண்ணியமான வார்த்தைகள் தான். பாப்பா இங்க வாண்டு கூட சொல்லக்கூடாது, வாங்கன்னு தான் சொல்லணும். பாப்பா அதை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்க எடுத்து கொடுக்கணும். அம்மா அதை எடுத்துட்டு வாண்டு சொல்லக்கூடாது, நீங்க எடுத்து கொடுக்கணும். கண்ணியமான முறையில் பேச்சு இருக்க வேண்டும், கண்ணியமான முறையில் நடத்தை இருக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அடுத்த ஆயத்திலே சொல்லி தருவான், நீங்கள் உங்களுடைய தோல் புஜத்தை ஒரு பறவை வானத்திலிருந்து கீழே இறங்கும் போது எப்படி தன்னுடைய தோல் புஜத்தை பணிந்தவாறு வருமோ அதே மாதிரி பணிந்தவாறு தான் நீங்கள் அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்கணும். இப்படி நிமிர்ந்து தலை நிமிர்ந்து இருக்கக்கூடாது. அது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடிக்காது. அல்லாஹ் சொல்லுவான் அந்த வார்த்தையை கடைசியில் முடியும் போது, நீங்கள் இப்படி துஆ செய்ய வேண்டும், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னை சிறுவயதில் எப்படி இரக்கத்தோடு பார்த்து கொண்டார்களோ அது மாதிரி வயோதிக காலத்தில் பெற்றோர்களை இரக்கத்தோடு நீ பார்த்துக்கொள் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதில் நீ எப்படி இருக்கும் போது எந்த மாதிரி எல்லாம் அவர்கள் உன்னை இரக்கத்தோடு பார்த்தார்களோ வயோதிக காலத்தில் அவர்களை நீ பார்க்க வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். ஆட்களையே எத்தனை மனைவிமார்கள் அடிக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக அடிக்கிறீர்கள்? அவர்கள் வாலிப காலத்தில் இருக்கும் போது அவருடைய சம்பாத்தியம் உங்களுக்கு இழித்தது ஒன்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹதீஸ், அற்புதமான ஹதீஸை சொல்லி தருவார்கள். என்ன தெரியுமா? தலையன்மார்களுக்கு சொல்லி தருவார்கள், நாளை மறுமை நாளையில் உன் தகப்பனுடைய பெயரை சொல்லிதான் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன் தனையன், அதாவது தகப்பனுடைய பெயரை சொல்லிதான் நீ அழைக்கப்படுவாய். இன்னக்கும் துஅதுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாயி ஆபாயிக்கும். நாளை மறுமை நாளில் நீ அழைக்கும் பொழுது இன்னாருடைய மகன் இன்னாரே என்றுதான் அழைக்கப்படுவாய். இந்த உலகத்தில் உன் தந்தையை வயோதிக காலத்தில் நீ நோய்வினை கொடுத்தால் எந்த முகத்தை கொண்டு நீ நாளைக்கு மறுமையில் பார்க்க முடியும்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். தந்தையுடைய பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது எந்த முகத்தை கொண்டு போய் தந்தைக்கு முன்னால் போய் நிற்பாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். இதே மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய அந்த வார்த்தை, அன்து உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சந்தோஷமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். நீங்கள் தனிமையில் சொர்க்கத்திற்கு போக முடியாது மனைவிமார்களே. நீங்கள் சொர்க்கத்திற்கு தனிமையில் நான் மட்டும் அமல் செய்து நான் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டால் நீ தனிமையாக எந்த காலத்திலும் சொர்க்கத்திற்கு ஒரு ஆணும் போக முடியாது, பெண்ணும் போக முடியாது, ஜோடியாகத்தான் போக வேண்டும். தாய்மார்கள், அதாவது மனைவிமார்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், உங்களுடைய கணவன்மார்களை வயோதிக காலத்தில் நீங்கள் அடிப்பீர்களானால், நீங்கள் நோய்களை கொடுப்பீர்களானால், நாளை மறுமை நாளையில் நீங்கள் சொர்க்கத்திற்கு உங்களுடைய ஜோடிகளோடு போங்கள் என்று சொல்லும் போது எந்த முகத்தை கொண்டு பக்கத்தில் வந்து நிற்பீர்கள்? எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வார்த்தை சொல்வார்கள், ரிதல்லாஹி வ ரிதல் வாலிதைன். தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. தந்தையை நீ நோவினைப்படுத்தினால் எப்படி நாளைக்கு மறுமையில் அவருடைய சந்தோஷமாக உன்னை அழைக்கும் போது எப்படி சந்தோஷப்படுவார்? தந்தையுடைய கோபத்தில் தான் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்வார்கள், உன் தாய், அதாவது உன் கணவனுடைய பொருத்தத்தில் தான் உன்னுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று சொல்வார்கள். உன்னுடைய கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் நீ எப்படி சொர்க்கத்திற்கு போக முடியும்? ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள், அதாவது வயோதிக காலத்தில் வயோதிகர்களை நாம் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகிறோமோ அது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்லித் தருவார்கள். இதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், இந்த உலகத்தில் பெற்றோர்களுக்கு நோயினை கொடுத்தால் மற்ற பாவத்துக்கெல்லாம் கியாமத்துல தான் தண்டனை கொடுக்குன்னு ஒரு நம்பி இருக்கலாம். ஆனால் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தால் இந்த உலகத்திலே அவனுக்கு தண்டனை கிடைக்குதான், மூத்தாவே போவான். மூத்தா போறதுக்கு முன்னால கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கொடுத்து தான் நல்லா மூத்தாக்குமா, அதில் சந்தேகமே இல்லை என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் ஒருவன் தந்தையிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்வானையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், பாரு பி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்வானோ லா யமூது மைத்தத்தஸ்ஸூ, அவனுக்கு ஒரு காலமும் தீய மரணம் வராது என்று சொன்னார். இந்த உலகத்தில் நீங்கள் தீய மரணத்தை அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறை நடத்திக் கொள்ளுங்கள், நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வயோதிகர்கள்
கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும், அவர்களை கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். வயோதிக காலத்தில் அவர்களை உதாசீனப்படுத்துவது அல்லாஹுடைய தண்டனையை கொண்டு வந்து சேர்த்துவிடும், நம்முடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும். அல்லாஹு தஆலா நம்மளை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெற்றோர்களை கொண்டு நம்மளை பரிபூர்ணமான நல்லடியார்களாக ஆக்கியருள் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.